வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சம்பவம். சந்தேக பார்வை இன்னும் மறைக்கப்படும் இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொல்லி வாக்குமூலத்திலே அதை சொல்றாங்க. சார் ஒருத்தருக்கே கொஞ்ச நேரம் இருக்கணும் சொன்னால் வெக்கமாக இருக்கு. அவன் திமுக அவனுடைய சைதை மேற்கு மாவட்டத்தினுடைய மாணவரணி துணை அமைப்பாளர். ஒரு திமுக நிர்வாகியே இல்லைன்னு நேற்று கோவி செல்லியன் அமைச்சர் அவர்கள் எதை கொண்டு அடிக்கிறது எல்லாம் அரசியல் பொறுக்கிகளை எதை கொண்டு அடிக்கிறது? புகைப்படங்கள் வெளியில வந்திருக்கு, எதை வச்சு வந்திருக்கு? அவர் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த திமுக சுவரட்டிகள் காவல்துறை தான் போய் கிழிச்சு எடுத்திருக்காங்க. அவரை கைது செய்யப்பட்ட போது எதுவும் வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அமைச்சர்கள் கூட யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம். யாரை நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? துப்பு கட்டவர் வெக்கமல்ல உங்களுக்கு. ஆட்சியை திறந்துட்டு போக வேண்டியதானே தமிழ்நாட்டில். எதற்கு உங்களுக்கு கையில் ஆட்சி? என்ன சாதிக்க புடுங்க இருக்கிறீங்க நீங்க இந்த தமிழ்நாட்டில்? துப்புக்கட்டவர்கள் எத்தனை பெண்களை இந்த அரசுகள் சீரழிக்க காத்திருக்கிறது. ஞானசேகரன் என்கிற ஒரு அயோக்கியன் 4 மனைவிகளுக்கு கணவன். பல்கலைக்கழகத்திற்குள் அடர்ந்த மரங்கள் எதற்கு? 7 மணிக்கு மேல மாணவியை வெளியிலே விட்டவர்கள் யார்? அப்ப எப்ப வேணாலும் சந்திக்கலாம், எப்ப வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் வரலாம் என்கிற மோசமான பாதுகாப்பு அங்கே. அப்படித்தானே? யாருடைய கட்டுப்பாட்டில் இது நடந்தது? அவன் அடிக்கடி இங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யார் உள்ள அனுப்பிச்சு வச்சா? சரி, அங்க விலை உயர்ந்த கார்ல ஒருத்தன் வந்து ஸ்டார்ங்கிறவன் வந்து உட்கார்ந்துருந்தோம்னு சொல்றாங்க. மாணவி தான் குறிப்பிடுறாங்க. அந்த விலை உயர்ந்த காரை டேஷ் அவுட் பண்ணீங்களா இல்லையா? பாலியல் வன்கொடுமை அதை விசாரிப்பது. அங்கே இருக்கிற குழு என்ன வேலை, எதுக்காக அவர் எல்லாரையும் கைது பண்ணணும்? அந்த புகார் குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே எதுக்கு புடுங்குறதுக்கு அங்கே இருக்காங்க? அண்ணாமலை வள்ளுவர் கூட்டத்தில் போராடிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, எங்க போனீங்க நீங்க? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு தேவைப்படுது, 1 வருஷம் இருக்குது, அதுக்காக நீங்க நடிக்கிறார்கள் எல்லாரும். மக்கள் நம்பிவிடக்கூடாது இவர்களை. மோசமான அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்கள். பொறுக்கிகளா? ஸ்டாலின் தான் வாராரு, வெடிகள் தர போறாரு என்பதை நம்பி வாக்களித்தவனில் நானும் ஒருவன். ஸ்டாலின் தான் வாராரு, அடுத்த வரிய மக்கள் ராகத்தோடு பாடுகிறார். 2000 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கிய பேசுபொருளாகவும் பரபரப்பு நிறைந்த செய்தியாகவும் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே, ஏன்னா நேஷனல் மீடியாஸும் இதை எடுத்து பேசிட்டு இருக்கிற மாணவன், தன்னுடைய சக தோழன் அல்லது காதலன்னு சொல்லப்படுற இந்த மாணவனோடு இருந்த மாணவி மிரட்டப்பட்டு, வீடியோ எடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சம்பவம். அதில் சம்பந்தப்பட்டவரை போலீசார் கைது செய்திருக்கிறது. இருந்தாலும் ஒரு சந்தேக பார்வை இன்னும் மறைக்கப்படும் இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மாணவனுடைய வாக்குமூலத்திலே அதை சொல்றாங்க. சார் ஒருத்தர் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு அந்த ஞானசேகரன் சொன்னதாக சொல்றாரு. ஸோ இந்த விவகாரத்தில் நீங்க பார்க்குற விஷயங்கள் என்ன? தற்போது நடந்துகிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஆட்சியா அல்லது தினந்தோறும் நடக்கிற காட்சியா என்கிற அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தொடர்ச்சியாக பல சம்பவங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தை இந்த அரசு தெளிவாக, உறுதியாக, உண்மையாக எடுத்திருக்குமே ஆனால், அந்த குற்றவாளிகளுக்கு மாவுக்கட்டு போட்டிருக்குமே ஆனால், அல்லது அந்த குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்திருக்குமே ஆனால், தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருப்பதற்கு தடைப்பட்டிருக்கும். ஆம்பூரில் NSS ஸ்கேம் நடத்தப் போகிறோம் என்கிற பெயரில் பச்சிலம் குழந்தையை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய நாம் தமிழர் கட்சி ஒருவன் தற்கொலை செய்து கொண்ட வரலாறை மறந்துவிட முடியாது இந்த ஆட்சியில்தான். தஞ்சையிலே அண்மையிலே ஒரு ஆசிரியை பள்ளிக்கூட வளாகத்திற்குள்ளேயே புகுந்து காதலன் வெட்டி கொள்ளுகிற அவல சூழல் இந்த ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது. கால்பந்து விளையாடுகிற போது அந்த மாணவி தடுமாறி கீழே நிலைகுலைந்து விழுந்து காலிலே காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு அந்த மாணவி இறந்த கொடுமையான நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. திருச்சி மாணவி சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான கல்லூரி வளாகத்திலேயே கற்பழித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் தான். நாங்குநேரிலே நன்றாக படிக்கிறான் என்பதற்காக ஒரு மாணவனை வெட்டியதோடு மட்டுமல்ல, அவன் தங்கையையும் வெட்டிய கொடூரக்காரர்களின் முகம்
தெளியப்பட்டிருக்கிற நெல்லை சீமையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே பல படுகொலைகள், இதுவரை 246 படுகொலைகள் இந்த மண்ணிலே கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிற கேவலமான ஆட்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தங்கை ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற புகழ்வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவை கூறுகிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் அசிங்கமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. பேசினால் சம்மன் அனுப்புவார். துப்புக்கட்டவர்கள் எத்தனை பெண்களை இந்த அரசுகள் சீரழிக்க காத்திருக்கிறது. ஞானசேகரன் என்கிற ஒரு அயோக்கியன் 4 மனைவிகளுக்கு கணவன். முதல் மனைவிக்கு பெண் குழந்தை, 2வது மனைவிக்கு பெண் குழந்தை, 3வது மனைவிக்கு குழந்தை இல்லை, 4வது மனைவிக்கு ஆண் குழந்தை. சொன்னால் வெக்கமாக இருக்கிறது. அவன் திமுக அவனுடைய சைதை மேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர் அணி துணை அமைப்பார். இல்ல ஒரு திமுக நிர்வாகியே இல்லைன்னு நேற்று கோவிஷெல்லியன் அமைச்சர் அவர்கள் எதை கொண்டு அடிக்கிறது எல்லாம் அரசியல் பொறுக்கிற ரகுபதி அவர்களும் சொல்லி இருக்கிறாரு அவர் திமுக காரர் கிடையாதுன்னு. அதான் சொல்றேன், ஆத்திரத்தை மூட்டுறாங்க, கோபத்தை தூண்டுகிறார்கள். எதை கொண்டு அடிக்கிறது? புகைப்படங்கள் வெளியில வந்திருக்கு, எதை வச்சு வந்திருக்கு கேட்கிறேன். கேட்டா என்ன சொல்லுவாங்க, அமைச்சர்கள் கூட யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம். நான் போய் உதயநிதியை சந்திச்சு புகைப்படம் எடுக்க முடியுமா? இவ்வளவு பேச்சு பேசுகிறேன், இன்னைக்கு மீடியாவில் என் முகம் தெரிந்த முகமா இருக்கு, நான் போய் எடுக்க முடியுமா? அனுமதிப்பார்களா? கிட்டவே விட மாட்டாங்க. யாரை நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? துப்பு கட்டவர்கள். வெக்கமல்ல உங்களுக்கு? ஆட்சியை திறந்துட்டு போக வேண்டியதானே தமிழ்நாட்டை விட்டு? எதற்கு உங்களுக்கு கையில் ஆட்சி? என்ன சாதிக்க புடுங்க இருக்கிறீங்க நீங்க இந்த தமிழ்நாட்டில்? ஏற்கனவே தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் நான் கொதித்தெழுந்த வரலாறை நீங்கள் பார்த்திருப்பீங்க. மீண்டும் ஒரு தங்கையை காவு கொடுக்கிற நிலைமைக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்திருக்குமே, ஆனால் அந்த கூவாத்துல தான் எல்லாம் குளிக்க வைக்கணும். நான் சொல்றேன், என்ன யோக்கியது இருக்கு ரகுபதிக்கெல்லாம்? கேட்டா காரணம் சொல்றாங்க, தமிழ்நாட்டின் நிர்பயாவை இன்றைக்கு சிதைத்திருக்கிற கொடுமை அரங்கேற்றமாயிருக்கு. அவர் சொல்றாரு, பொள்ளாச்சி சம்பவம் நினைவுக்கு வரலையா? வந்திருக்கியா? என்ன பண்ணி கிழிச்சிய? உங்க ஆட்சியில் அந்த பொள்ளாச்சி சம்பவத்திற்கு என்ன முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது? அவன் ஆட்சியில நடந்துச்சு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அதிமுக போராட்டம் நடத்த அவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? டேய், எத்தனை சாவுட அந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு? உங்களுக்கு எல்லாம் கண்ணி எங்க போனுச்சு? அன்னைக்கெல்லாம் போராடாம என்ன புடுங்குனீங்களா? நான் கேட்கிறேன். அண்ணாமலை வள்ளுவர் கூட்டத்தில் போராடிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, எங்க போனீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு அரசியல் தேவைப்படுகிறது. ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டால், ஒரு மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் உங்களுக்கு ஓட்டு பொறுக்கி தேவைப்படுகிறது. பொறுக்கிகளா? அதுக்காக அவங்களோட எதிர்ப்புகளை போராட்டங்கள் எல்லாம் இப்படி சொல்லிட முடியுமா? எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க? இப்படி எதிர்க்கவே கூடாது, அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. எத்தனை போராட்டத்தை அரசை எதிர்த்து நடத்திருக்காங்க? கள்ளச்சாராயம் 90 மரணங்கள். யாராவது போராடினானா? இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன் சொல்லுங்க. இன்னைக்கு போராடுறவன் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு யாராவது வந்து போராடினாங்களா? ஆசிரியை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வெட்டி கொல்லப்பட்டாலே எத்தனை பேர் வந்து போராடி இருக்கிறான்? ஏன்னா டே, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு தேவைப்படுது, 1 வருஷம் இருக்குது, அதுக்காக இன்னைக்கு நடிக்கிறார்கள் எல்லாரும். மக்கள் நம்பிவிடக் கூடாது இவர்களை. மோசமான அரசியல் சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்கள். வேரடி மண்ணோடு களைய பேட வேண்டிய இடத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மக்கள் தான் சிந்திக்கணும். நான் மக்கள் பார்வைக்கு தான் விடுறேன். இவர்கள் எத்தனை மரணங்களை இதுவரை தட்டி கேட்டிருக்கிறார்கள்? தினந்தோறும் மரணங்கள், தினந்தோறும் சாவுகள், தினந்தோறும் கொலைகள். இல்ல, ஆனா இந்த விஷயத்துல மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார் தவறு செய்தவர். இந்த உடனடி நடவடிக்கை எப்படி பார்க்கிறீங்க? இதுல ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்றேன். மனுவையே காவல்துறை வாங்கல. மாணவர்கள் 1-2 போய் அந்த மனுவை கொடுத்துருக்காங்க. மாணவிகள் இரவெல்லாம் அந்த மாணவி உட்கார்ந்து விடுதியில் உட்கார்ந்து அழுதுருக்கு. நான் இப்போ இன்னொன்று சொல்றேன். இந்த அயோக்கியன் ஞானசேகரன் பலமுறை கல்லூரி வளாகத்திற்குள் வந்துவிட்டு போயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பிரியாணி வியாபாரி, 37 வயது கொண்டவன், 5 பிரிவின்களை இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 7 வாசற்படிகள். பின்னாடி இருக்கிற சூர்யா நகர் வாசப்படி வழியாக தான் இவன் வந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னாடி எந்த மின் விளக்குகளும் எரியல. அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், மின்பொருள்களை சரி செய்யக்கூடியவர்கள், கழிவறைகளை சரி செய்யக்கூடியவர்கள்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஒன்று. அடர்ந்த வனப்பகுதியை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுக்கு உடனே பதில் சொல்லணும். பல்கலைக்கழகத்திற்குள்ள அடர்ந்த மரங்கள் எதற்கு? 7 மணிக்கு மேல மாணவியை வெளியிலே விட்டவர்கள் யார்? அப்ப எப்ப வேணாலும் சந்திக்கலாம், எப்ப வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் வரலாம் என்கிற மோசமான பாதுகாப்பு அங்கே இருக்கு. அப்படித்தானே? அப்ப யாரை முதல்ல இதை கேட்கணும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், துணைவேந்தர்கள், வேந்தரையும் தான் கேட்கணும். உங்க ஆளுநர் மாளிகைக்கு எதிர்த்தாப்புல தானே அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. வெக்கமால உங்களுக்கெல்லாம்? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இது போன்ற கொடுமை நடந்திருக்கு. ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே? நான் கேட்கிறேன். ஆளுநர் மாளிகைக்குள்ள இருக்கிற அடர்ந்த புதற்காடுகள் இதற்கு விலங்குகள் வளர்க்குறாங்க, மகிழ்ச்சி. பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்குங்க காடு. என்ன தேவை இருக்கு காட்டுக்கு? இல்ல, அங்க போதிய பாதுகாவலர்கள் இருந்தார்கள், சிசிடிவிகள்லாம் இருந்திருக்குன்னு பல்கலைக்கழகம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்படி நடந்திருக்கு, உரிய விசாரணைக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அப்படின்னு பல்கலைக்கழக நிர்வாகம் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஞானசேகரன் மேலே மந்தைவெளி
வேளச்சேரி, கோட்டூர்புரம், மயிலாப்பூர் போன்ற காவல் நிலையங்களில் 15 வழக்குகள் இதுவரை. ஏற்கனவே 2011 இதே போன்ற ஒரு வழக்கு இவன் மீதே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கின் பின்னணியில் அவனுடைய மனைவிகள் 2 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. விக்டோரியா, சரண்யான்னு அந்த 2 பேர். இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கக்கூடியவனை எப்படி ஒரு கட்சியில் சேர்த்து பொறுப்பு கொடுப்பாங்க? அப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் அந்த கட்சிகளில் பொறுப்புன்னு சொன்னால் அப்போ நிறைய குற்றவாளிகளை இந்த கட்சிகள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? J4 கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே இவன் மீது வழக்கு பதிவாயிருக்கிறது. இப்போ மாவுக்கிட்டு போட்டு கேட்டால் தப்பிச்சு ஓட முற்பட்ட போது எங்கள் CCTV எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறீங்கள, அவன் உண்மையிலேயே தப்பிச்சு ஓடினானா? சரி, சார்னு நீங்கள் குறிப்பிட்டீங்களே, அது யாரு? மாணவியினுடைய வாக்கு FIR முதல் தகவல் அறிக்கையில் அந்த மாணவி சொல்லப்பட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் இப்போ முதல் தகவல் அறிக்கை வெளியில் வந்திருக்கு. யார் கசிய விட்டது? அதுல அந்த மாணவியினுடைய பெயரையே சொல்லக்கூடாது, அவர்கள் யார் என்றே நாம் பதிவு செய்யக்கூடாது. பெரும் குற்றம் அது. அப்ப FIR வெளியிட்டா பேர் வராத வெளியில? உண்மையிலே சொல்றேன், இந்த J4 கோட்டூர்புரம் காவல் நிலையத்துடைய அந்த ஆய்வாளரை கைது செய்ய வேண்டும்ங்கிறேன். எப்படி உனக்கு தெரியாம வெளியில வந்துச்சு? அந்த மாணவி வெளியிட்டாங்களா? FIRனாங்களா? சொல்லுங்க. சரி, அந்த மாணவிக்கு அறிவியல் பரிசோதனை நடைபெற்றதின் அடிப்படையில் ஞானசேகரனை கைது செஞ்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப அந்த சாருங்கிறவன் யாரு? உள்ள மாணவ மாணவிகளே ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு தொடர்பு கொண்டு உணவு வகைகளை வாங்கி வர சொல்வதற்கு அனுமதி. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணா ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எப்படி நடந்தது? ஜொமேட்டோ பணியன் போட்டு கொண்டு தான் போய் வெட்டி வீழ்த்தினார்கள். இது கூட அந்த அரசுக்கு தெரியாது. இப்போ அங்கே கட்டட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டட தொழிலாளர்களை போய் விசாரிப்பதும், காய்கறி கொண்டு வருபவர்களை விசாரிப்பதும், இப்போ விசாரித்து முடித்ததற்கு பிறகு CCTV ஃபுட்டேஜில் பதிவாகிய இந்த ஞானசேகரனுடைய அந்த முகமூடி அணிந்த நிலையில் ஓடுகிற காட்சியை வைத்து காவல்துறை இன்னைக்கு கைது செய்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அறிவியலில் இன்னும் எதையெல்லாம் நீங்கள் ஏன் மறைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லையா? தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் நீங்கள் எவ்வளவு விடயங்களை மறைத்தீர்கள் என்பதற்கு சான்று நிறையவே இருக்கிறது. 11 இலக்கங்கள் கொண்ட கைபேசி இலக்கமெல்லாம் இன்றைக்கு குற்றநகல் அறிக்கையிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றால், நான் இந்த மாணவியினுடைய இந்த சம்பவத்தில் CBI விசாரணை தேவைப்படுகிறது. CBCID நம்பவே முடியாது. அவர்கள் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எவ்வாறு விசாரணையை இல்ல இப்போ இந்த விஷயத்துல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ சம்பந்தப்பட்டவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்ற போது காவல்துறையினுடைய நடவடிக்கை சரியாக தானே இருந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு உங்களுக்கு CBI? அப்ப சாருங்கிறவர் யாரு? அதையும் சொல்லல, மாணவி சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அமைச்சர்கள் அறிவிச்சுட்டு இருக்காங்க. கேள்வி பார்த்தீங்களா இல்லையா? அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல அவர் மட்டும்தான் குற்றவாளி, அதுக்கு மேல ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அமைச்சர்கள் சொல்றாங்க? நான் கேட்கிறேன், FIR எப்படிங்க நீங்க வெளியில விட்டீங்க? யாருங்க வெளியில விட சொன்னா? கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர் தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். யார் வெளியிட்டது? அப்ப அந்த மாணவியை வந்து நீங்க கொச்சைப்படுத்துகிறீர்களா? கேவலப்படுத்துகிறீங்களா? அவமானப்படுத்துறீங்களா? படிச்சு வாழுகிற வயசுல ஒரு பெரிய பட்டதாரியா வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு கடைக்கோடி மூலையிலிருந்து வந்து படிக்க அந்த புள்ள 34 மாவட்டங்களில் இருந்தும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவிகள் அந்த கேம்பஸ்குள்ள. அப்ப தினந்தோறும் அந்த கல்லூரி வளாகத்திற்குள்ள அல்லது பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள என்ன நடக்குது? வெள்ளையறிக்கை தேவைப்படுகிறது. இன்றைக்கு கல்லூரியினுடைய முதல்வர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். கல்லூரியில் விடுதிகளுடைய பொறுப்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இல்ல அந்த சம்பவம் நடந்த சமயம் அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ளுக்குள்ள மாணவர்கள் எல்லாம் அது வளாகத்திற்கு உள்ள இருக்கிற பகுதி தான். அங்கே மாணவர்கள் வாக்கிங்லாம் போனது. இப்போ இதில் கூட அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உள்ளுக்குள்ள நடக்குது. அப்படின்ற போது இங்கே பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் அவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை, அந்த நீங்கள் சொன்ன அந்த வாயில் பகுதிகள் எல்லாம் பொதுமக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாக இருக்கிறது. இப்போ எல்லா வாயில் காவல்களையும் ஒரு உரிய காவல் போடப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போது சொல்லப்பட்டு இருக்கு. இதில் உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்லை, சுற்றி வர சுற்றுச்சுவர்களில் CCTV கேமரா இருக்கா இல்லையா? இருக்கிறதாக தான் பல்கலைக்கழகம். அப்போ அதெல்லாம் வெளியிடுங்க, அதெல்லாம் எடுங்க முதல்ல. யார் யார் இப்போ அது எத்தனை நாள் புட்டேஜ் இருக்கும்? இவன் எத்தனை தடவை ஞானசேகரன் அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள தாவி குதிச்சு போயிருக்கான்? கண்டுபிடிங்க. அவரோட வாக்குமூலத்துல நான் அடிக்கடி அங்க போயிட்டு வருவேன். அப்ப அடிக்கடி காவலருக்கு எனக்கு தெரியும். அப்ப அடிக்கடி போயிட்டு வருவேன்னு சொன்னா அப்ப அடிக்கடி அங்க ஏதோ நடந்திருக்குல்ல? யாருடைய கட்டுப்பாட்டில் இது நடந்தது? அவன் அடிக்கடி அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யார் உள்ள அனுப்பிச்சு வச்சா? சரி, அங்க விலை உயர்ந்த கார்ல ஒருத்தன் வந்து ஸ்டாருங்கிறவன் வந்து உட்கார்ந்துருந்தோம்னு சொல்றாங்க, மாணவி தான் குறிப்பிடுறாங்க. அந்த விலை உயர்ந்த காரை டேஷ் அவுட் பண்ணீங்களா இல்லையா? இப்ப என்ன சொல்றீங்க? இவன் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யாரையும் காப்பாத்துறீங்க, அப்படிதானே? மூடி மறைக்கிறதா? மூடி மறைக்கிறதா? உங்க கட்சிக்காரனா இருப்பான், இவனே உங்க கட்சிக்காரன் சொல்லியாச்சு, வெளியில வந்துருச்சு எல்லாமே. இப்ப அதை விட மேல உள்ள பொறுப்பாளர் வந்திருப்பான்,
அதை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலையும் காவல்துறை ஆட்சியின் துணையோடு மூடி மறைக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இல்லை, அதுக்கு தான் சொல்றாரு அவர். அமைச்சர் சொல்றாங்க, சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அவர். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அமைச்சரை சந்திச்சிருக்கலாம், துணை முதல்வர் சந்திச்சிருக்கலாம், அந்த வகையில் ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்ததுக்காக ஒரு திமுக காரன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நானும் பலமுறை பல அமைச்சர்களை சந்திப்பதற்கு படுபயங்கரமாக முயற்சி எடுத்தும் கூட சந்திக்க முடியல. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 8-9 பேர் இருக்கான், கண்காணி மாதிரி. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் வெளியில் ஏற்றினான். முகம் தெரிந்த நானே ஒரு அமைச்சரை சந்திப்பதில் சிக்கல் இருக்கிறது. எப்படி அவர் எளிமையாக போய் துணை முதலமைச்சரை சந்திக்க முடிகிறது, சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்க முடிகிறது? ஏன் இந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியனை சந்திக்க முடிகிறது? அதை எப்படி சந்திக்க முடியுது? என்ன நான் போய் சந்திக்க முடியுமா? ஒன்று, எனக்கு சந்திக்க விருப்பம் இருந்தால் தான் நான் சந்திக்க முடியும். நான் சந்திக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த கட்சி சார்ந்தவனா நான் இருக்கணும். அப்போ தான் நான் சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும். இப்போ இவர் அடிக்கடி எல்லாரையும் போய் சந்திக்கிறாருன்னா அப்போ அந்த கட்சி ஆசை இருந்ததுனால தானே. இப்போ நான் சொல்கிறேன், அதான் முதவே சொன்னேன், சைதை மேற்கு பகுதியினுடைய மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் என்கிற தகவல் கசிந்திருக்கிறது. இதுக்கு என்ன திமுக அமைச்சர் ரகுபதி பதில் சொல்ல இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அவர் சொல்றாரு, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அது உறுதியான தகவலின் அடிப்படையில் தான். அண்ணாமலை செய்தியை பாருங்க, அண்ணாமலை செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு அதுக்காக நான் வக்காலத்து வாங்கல. அவர் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் பொறுப்புல இருந்தவர். இவங்க அதை உறுதியா மறுக்கிறதுனால நான் அதை கேட்கிறேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அப்புறம் எப்படி அந்த செய்தி வரும்? அதிமுக சொல்லிட்டு போயிடலாம்ல, அல்லது காங்கிரஸ் சொல்லிட்டு போயிடலாம்ல, மானாவாரியா சொல்லிட்டு போகலாம்ல. குறிப்பிட்ட கட்சியை சொல்லுகிறார்கள் என்றால் புகைப்படங்கள் ஆதாரங்கள் இருக்கா இல்லையா? அந்த அவர் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த திமுக சுவரட்டிகள் காவல்துறை தான் போய் கிழிச்சு எடுத்திருக்காங்க. அவரை கைது செய்யப்பட்ட போது எதுவும் வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது. காவல்துறை உண்மையிலேயே என்னவாக வேலை செய்யும், நடுநிலையோடு வேலை செய்ய வேண்டும். நான் காவல்துறையை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல உயர்ந்த அதிகாரிகள், நல்ல எண்ணம் படைத்த அதிகாரிகள் காவல்துறையில் பணி செய்வதை பாராட்டுகிறோம். ஆனால் சுவரட்டியை கிழிக்கிற வேலையெல்லாம் போய் காவல்துறை செய்துனா அதை எப்படி நம்ம வாழ்த்துறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு அவனுக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. அது பிரியாணி. இப்ப காசு கையில கொளுத்து போயிருந்தா அவனுக்கு எதை வேணாலும் கொடுத்து ஆடுவான் தானே. எப்படி அவனுக்கெல்லாம் பதவி கொடுக்க முடிந்தது? குற்றவாளிகளின் கூடாரங்களாக திராவிட இயக்கமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல, இந்த விஷயத்துல தவறு நடந்திருக்கிறது. உரிய நடவடிக்கை எந்த அளவுக்கு வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்துல அரசியல் செய்யணுமா அப்படின்னு அமைச்சர்கள் கேட்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் நடக்காததா, பாஜக மாநிலங்களில் நடக்காததா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அரசியல் பேசுறாங்க. ராமேஸ்வரத்தில் வந்து குளியலறைக்கில் வந்து கேமரா வச்சது அதிமுக அவனுடைய பொறுப்பாளருடைய மயன் சொல்லி நீங்க அரசியல் பேசு. அப்ப அவங்களும் பதிலுக்கு அரசியல் தானே பேசுவாங்க. இப்ப நீங்க பேசுவது என்ன? இன்னைக்கு இதுதானா? இதுக்குள்ள அரசியல் கலந்திருக்கா இல்லையா? அப்ப அரசியல் கலந்தா அரசியல் பேசாம என்ன பேசுவாங்க? பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை புகார் குழுன்னே ஒன்று இருக்கு. அதை விசாரிப்பது. இந்த குழுவிடம் அங்கே இருக்கிற அந்த குழு என்ன வேலை செய்யுது? எதுக்காக அந்த குழு? இப்போ அவர்கள் எல்லாரையும் கைது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அந்த புகார் குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எதுக்கு பிடுங்குறதுக்கு அங்கே இருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு? எதுக்காக உங்களுக்கு வேலை? எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? நீங்கள் என்னத்தை கண்காணிக்கிறீங்க? இது யார் விசாரிப்பா? இப்போ அந்த மாணவி, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை இவர் ஒருத்தர் தான் வேற யாரும் இல்லைன்னா, அப்போ அந்த மாணவி பொய் சொல்லுதா? சாருன்னு சொல்லி பேசுனது பொய்யா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஃப்ளைட் மூடில் அவன் போனை போட்டு கொண்டு போனான், சும்மாங்க நான் அந்த பொண்ணுக்கிட்ட நடித்தான் சாருன்னு, சாருக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னதாக யார் சொல்கிறது? காவல்துறை தான் சொல்லுது, நம்ம சொல்லலாம். அந்த மாணவி சொன்னதாக இப்ப செய்திகள் வெளிவருவது யாரால் வெளிவருகிறது? அந்த மாணவி வந்து பேட்டி கொடுத்துருக்கா, இல்ல அவன் கைது செய்யப்பட்டவன் வந்து பேட்டி கொடுத்தானா? 2 பேருமே எந்த பேட்டியும் கொடுக்கல. அப்ப இந்த செய்திகள் எப்படி வெளியில வருது? காவல்துறை மூலமாக வெளியில வருது. அப்ப இது யாரையும் காப்பாற்றுவதற்கான தேவையை இன்றைக்கு காவல்துறை சரிவர செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். ஜேஃபூர் காவல் நிலையத்தில் குறிப்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளரை பிடிச்சி விசாரிங்க, எப்படா வந்து எஃப்ஐஆர் வெளியில போனுச்சு அப்படின்னு கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது என்ன ஆட்சி முறை? நான் பல தடவை சொல்லிட்டேன், அரசு நிர்வாகம் வேறு, அரசியல் நிர்வாகம் வேறு. இங்கே ரெண்டும் பின்னி பிணைந்த காரணத்தால் தான் இது போன்ற குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். கள்ளக்குறிச்சி பள்ளியில இன்னைக்கு ரவிக்குமார் உலாவி வருகிறான். எந்த அடிப்படையில? அரசியல் கலந்ததால் காப்பாற்றப்பட்டு வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறான். நான் சொல்றேன், தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் சரியான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தால் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த அரசு தான் வழக்கு தூக்குகிறது பழி தீர்ப்பவர்கள். அப்ப என்ன இதுக்கு பேர் என்ன? இப்ப வந்து நான் என்ன கேட்கிறேன், அமைச்சர் வந்து குற்றம் நடந்திருக்கு, உரிய குற்றவாளிகளை கைது செய்வோம், அது யாராக இருந்தாலும் விடமாட்டோம் சொல்லலாம்ல. அதுக்கு எதுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தையும் ராமேஸ்வரம் சம்பவத்தையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவங்கெல்லாம் செஞ்சது தப்பு தான், உலகம் அறிந்த விஷயம்தான். நீங்கள் தவறே பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சியாச்சே, சமூக நீதி பேசுகிற இயக்கமாச்சே, உங்களுக்குன்னு ஒரு மாடலை உருவாக்கி வச்சுக்கிறீங்களே. அப்போ ஏன் நீங்கள் வந்து அவங்கள குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? அப்போ அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு நீங்கள் தானே. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இன்னைக்கு வரை 3 ஆண்டுகளை தொடப்போகிறது ஸ்ரீமதியினுடைய மரணம். எந்த
ஒரு கடுகளவு முன்னேற்றம் இல்லை. நான் சொல்றேன், 17 முறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது ஸ்ரீமதி வழக்கு. சிசிடிவி புட்டேஜுகளையும் அழைப்பு வரலாறுகளையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க சொல்லி. ஆனால் 5 முறை நீதியரசர் விடுமுறை போட்டிருக்கிறார் அந்த வழக்கு வருவது. 24ஆம் தேதி நீதிமன்ற நடவடிக்கைகள் விடுமுறை. ஆனால் அந்த நீதியரசர் 24இல் வாய்தா இருப்பதாகவே தங்கை ஸ்ரீமதிக்கு தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 24 வந்து பார்த்தா அன்னைக்கு நீதிமன்றங்களை விடுமுறை. இப்பொழுது அடுத்த ஆண்டு 10/1/2025 ஸ்ரீமதியினுடைய வழக்கை தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, குற்றநகல் அறிக்கை கோளாறாக இருக்கிறது, அது குப்பை போல இருக்கிறது, எங்களுக்கு சிசிடிவி புட்டேஜையும் அழைப்பு வரலாறையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கே 17 வாய்தாக்கள், 5 முறை நீதியரசர் விடுமுறை என்று சொன்னால் என்ன ஆட்சி முறை, என்ன நிர்வாக முறை நடந்து கொண்டிருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். துரிதப்படுத்த வேண்டாமா ஒரு வழக்கை? அதெல்லாமும் இங்க மேற்கோள் காட்டப்பட வேண்டி இருக்கிறது. கண்டிப்பாக, நிச்சயமாக. சோ நான் இந்த விஷயத்துல, இந்த விவகாரத்துல நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நான் நிறைவாக உங்ககிட்ட டைரக்டாவே நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள் சந்தேகம் இருக்கிறது, மறைக்கப்படுபவர் யார், இதுல இன்னும் எந்தெந்த விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டி இருக்கின்றன, இதுல உங்களோட பதில்களை கேட்டு தெரிஞ்சு நிறைவு பண்ணலாம். முதல்ல குற்றநகல் அறிக்கை, எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சார் யார்? காவல்துறை விளக்கம் சொல்ல வேண்டும். சுற்றுச்சுவர்களில் இருக்கிற கேமராக்களை ஆய்வு செய்ய வேண்டும். 2, ஏன் 6 வாய் காவல் வைக்கவில்லை? 3, 4, மாணவ மாணவிகளை 6 மணிக்கு மேல் வெளியிலே அனுப்புபவர்கள் யார்? விடுதி வார்டன்கள் இருக்கிறார்களா இல்லையா? சரி, இதற்கு முன்னால் பல குற்றங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததாக இப்பொழுது செய்திகள் கசிகிறது. அந்த துணைவேந்தரை நீக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அது வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அவர்கள் தான் புகார் கொடுக்கப்பட வேண்டும் நினைக்கிறேன். இன்னொன்னு, இந்த மாட்டிய அந்த குற்றவாளியினுடைய கைபேசியில் பல தகவல்களை காவல்துறை எடுத்திருப்பதாக செய்திகள் கசிகிறது. அது எந்த கோணத்தில் இனிமேல் விசாரிக்க வேண்டும்? எத்தனை குற்றங்கள் உள்ளே நடந்திருக்கிறது? இவனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாரார்? இதை பத்திரப்படுத்தி அதையெல்லாம் வழக்குகளில் இவன் மீது சேர்த்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் பின்னாடி இருந்து அவனுக்கு உதவினார்களோ அவர்களையும் கைது செய்து இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்து நான் சொல்றேன், அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடர்ந்த புதர்களும் காடுகளும் ஏன், எதற்காக வளர்க்கப்படுகிறது என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, பொதுவாக அது ஒரு சூழல் சார்ந்து இருக்கிற விஷயம் தான். அதை கூட கேள்வி கேட்கணுமா, இல்ல அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணுமா? நான் என்ன கேட்கிறேன், சூழலியல் சார்ந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இல்ல நான் அடர்ந்த புதர்கள் தேவையா? புதர்கள் இல்லா மரங்களை நட வேண்டியதானே? எத்தனையோ மரக்கன்றுகள் இருக்க, வேப்ப மரத்தை நடுங்க, அது புதர் கொடுக்காதே. பனை மரம் நடுங்க, புதர் கொடுக்காதே. சொல்லுங்க, கொன்னை மரங்களை வளருங்க, ஏன் சந்தன மரங்களை வளருங்க, மகோகோனியை வளருங்க, புதர் தராத மரங்களை வளர்க்க வேண்டியதானே? நான் என்ன கேட்கிறேன்னா, பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புதர்கள் எதற்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அப்ப தேவையற்ற நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது, அவசியமற்ற நிர்வாகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் எதிர்க்கட்சிகள் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் ஓட்டு பொறுக்கிகளை மையமாக வைத்து நடத்துகிற போராட்டங்கள் என்பதை நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். இன்னும் 1 வருஷம் தான் தேர்தல் இருக்கு, அதுக்கு நாடகம் ஆடுகிறார்கள் இவர்கள் எல்லாம். 4 ஆண்டு காலம் நடைபெற்ற சம்பவங்களில் ஒருத்தர் கூட இந்த ஆளுங்க எதிர்க்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவில்லை? ஏன் கண்டன குரல்கள் எழவில்லை? எத்தனை சம்பவங்களை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த மாணவி பக்கம் வந்து நிற்பதற்கு என்ன காரணம்? தேர்தல் ஒன்றுதான், ஓட்டு ஒன்றுதான். அதற்கு காய் நகர்த்துகிறது எதிர்க்கட்சிகள். ஆளும் கட்சி அதிமுக அல்லது மற்ற கட்சிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் நடந்தவை பற்றி பேசுகிறார்கள். வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? அவங்க ஆட்சியில் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் நடக்கவே இல்லை என்று சொல்லுகிற அமைச்சர் தான் இந்த மண்ணிற்கு தேவைப்படுகிறார். அந்த ஆட்சியில் நடந்தது 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 என்று சொன்னால் அப்ப என் ஆட்சியில் நடக்கும் என்று தானே அர்த்தம். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இந்த அமைச்சர் பெருமக்கள்? ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு என்பதை நம்பி வாக்களித்தவனில் நானும் ஒருவன். இனிமே ஸ்டாலின் தான் வாராரு, அடுத்த வரிய மக்கள் ராகத்தோடு பாட இருக்கிறார்கள் 2026 காத்திருங்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை. அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.